ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கான ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது, அதேமாரி உங்களுக்கான பணம் எப்போது வரும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அதேமாரி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து பார்த்தா 30 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தா தகுதியுள்ள நபர்களுக்கு ஒரு 17 லட்சம் பேருக்கு டிசம்பர் மாதம் முதல் 1000 ரூபாய் வந்து பார்த்தா வர வச்சாங்க. ஆல்மோஸ்ட் மீதி இருக்க ஒரு 17 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தா பணம் வந்து வராமல் இருக்குதுங்க. ஸோ பணம் வராதவங்க ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணலாம், மேல் முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி அப்பீல் பண்ணுறது, இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கும், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இது வரைக்கும் அப்பீல் பண்ணல, மேல் முறையீடு பண்ணல அப்படின்றவங்க தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வராமல் இருக்குது, தகுதி இருந்தும் உங்களுக்கு பணம் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மேல் முறையீடு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் மேல் முறையீடு பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு பணம் வந்து அனுப்புவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் முதலே உங்களுக்கு பணம் வரும். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்க விரைவில் வந்துடும் அப்படின்றத ஸோ அமைச்சர் சக்கரபாணி அவர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பீல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்பீல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பீல் பண்ணவங்களுக்கு வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கான பணத்தை செலுத்திடுவாங்க. மேபி பிப்ரவரி மந்த்து மார்ச்சுக்குள்ளார நம்ம வந்து உங்களுக்கான பணம் கண்டிப்பாக வந்துருங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க பணத்தை. அதனால் அப்பீல் பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமாக அப்பீல் பண்ணுங்க. இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகை பணம் வராத அப்பீல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணலாம் அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. kmut.tngov.in இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 ஐக்கான், அதை கிளிக் பண்ணிவிட்டு குறைத்தீர்வு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு அப்பீல் பண்ணாமல் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணிக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியுங்க. ஸோ முதல் கேம்பில் அப்ளை பண்ணவங்களாம் பண்ண முடியாது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராதவங்க மட்டும்தான் இதில் அப்பீல் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்பீல் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், குடும்ப அட்டை எண், இதை 3மே கரெக்டாக கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் குறைத்தீர்வு வகை என்ன காரணத்துக்காக உங்களுக்கு வரலை அதிலுமே நீங்கள் வந்து போட்டு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி வந்து அப்பீல் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், டீட்டெயில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்பீல் பண்ணாதவங்க அப்பீல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை நம்மளால் ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸாக செக் பண்ண முடியாதுங்க. பட் உங்களுக்கு காரணம் வருதோ இல்லையோ அதை விட்டுருங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் வரலை, உங்களுக்கு பணம் வராமல் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டில் அப்பீல் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணிவிட்டேன். ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே வெப்சைட்லேயே போய்க்கோங்க. இதே வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் விண்ணப்பதாரர் பெயர் என்ன அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதேமாரி மொபைல் நம்பர் என்ன அதை கொடுத்துட்டு, அதாவது நீங்கள் அந்த கேம்பில் அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஓடிபி கூட என்ட்ரு பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கைபேசி எண்ணில் குறைதீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது, குறைதீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்பீல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்ற மாரி தாங்க உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அப்பீல் பண்ணவங்க இந்த மாதிரி ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாரி. ஸோ அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவல் அப்படின்ற மாரி காமிக்கும். மேக்ஸிமம் யாருக்கும் அப்ரூவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாரி அப்பீல் பண்ணாதவங்க மறக்காமல் அப்பீல் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் வந்து அப்பீல் பண்ணவங்களுக்கு பணம் வந்துடும் தகுதி இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்பீல் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.